ஓம் குமரகுருதாச குருப்யோ நமக. ஓம் குமார பரமேஸ்வராய நமக. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. திருவான்மியூர் வான்மீகி முனிவரின் தபோபலம் மிகுந்த ஊர். இந்த திருவான்மியூரில் பாம்பன் குமரகுருதாச சுவாமிகள் 1929 ஜீவசமாதி கொண்டு எழுந்தருளி அன்பர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள் ஆலயம் என்று வழங்கப்படும் இந்த திருக்கோயிலில் கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது. இந்த இடம் மயூரபுரம் என்று அழைக்கப்படுகிறது. மங்களம் பொங்கும் மயூரபுரம் என்று சான்றோர்கள் அன்போடு பகர்வார்கள். இந்த மயூரபுரம் மோனத்தவத்தில் வீற்றிருந்து ஞானமழை பொழியும் ஞான வள்ளலாக பாம்பன் குமரகுருதாச சுவாமிகள் விளங்கும் திருத்தலம். மக்கள் தங்களது துன்பங்களை எடுத்து சொல்லி சரணாகதி அடைந்தால் அந்த துன்பங்கள் தீர்க்கப்படுகின்றன. மக்கள் களிக்கொடுமையினால், தங்களின் வினைப்பயன்களினால், கிரக தோஷங்களினால், தாங்களே பேசும் வீண் பேச்சுக்களால், செயல்களால் பலவாறு துன்பமடைந்து வருகிறார்கள். அத்தகைய துன்பங்களையெல்லாம் தீர்த்து அவர்கள் பரம பவித்திரராக வேண்டும் என்று சொன்னால் அதற்கு உரிய இடம் மயூரபுரம் என்று அன்போடு அழைக்கப்படும் இந்த பாம்பன் சுவாமிகள் சன்னிதானம். ஆம் நண்பர்களே, மருந்துகளினால் சில நோய்கள் தீரும், மந்திரத்தால் சில நோய்கள் தீரும், மணிகளால் சில நோய்கள் தீரும். ஆனால் சுப்பிரமணியத்தினால் எல்லா நோய்களும் தீரும். உடல் உறுப்பு உள்ளத்தை வாடச் செய்து தெளிவில்லாமல் திக்பிரம்மை பிடித்தார் போல உள்ளோர்கள் கூட பாம்பன் குமரகுருதாச சுவாமிகளின் இந்த திருச்சன்னிதானத்தை அடைந்து வழிபட்டு விட்டால் நலம் பெறுவர். அத்தகைய ஒரு அருள் திருக்கூடம் இது. பாம்பன் சுவாமிகள் முருகப்பெருமானிடம் எல்லையில்லாது காதல் கொண்டவர், அன்பு கொண்டவர். 6666 அருட்பாடல்களை எழுதியவர். என்னை தள்ளினாலும் என்னை நம்பினவர் தல்லேல் கனைத்தண்டை செலம்பவரு கழுகமலை முருகா என்பார். அப்படின்னா, ஒருவேளை முருகப்பெருமானே என்னை நீ அருள் கொடுக்காமல் தள்ளினாலும் என்னை நம்பி வருகின்ற அன்பர்கள், என்னை நம்பி என்னையும் உன்னையும் தொழுகின்ற அன்பர்கள், என்னை நம்பி சண்முக கவசம் பாராயணம் செய்கின்ற அன்பர்கள், என்னை நம்பி குமாரஸ்தவம் பாராயணம் செய்கின்ற அன்பர்கள், என்னை நம்பி திருப்புகழ் நான் எழுதிய பாடல்கள் அத்தனையும் பாராயணம் செய்கின்ற அன்பர்களை தள்ளாது காக்க வேண்டும் என்று பாம்பன் சுவாமிகள் முருகப்பெருமானிடம் முறையிடுவார். அப்படின்னா தனக்காக வேண்டுகோள் விடுக்காமல் தன்னை பின்தொடரும் அன்பர்களுக்காக வேண்டுகோள் விடுத்தார் பாம்பன் சுவாமிகள். அந்த காரணத்தினால்தான் இந்த மயூரபுரத்திலே 500 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்து நான் அருள் பாலிப்பேன் என்று உறுதிபட கூறினார். அவ்வாறுதான் இன்று நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட திருவான்மியூர் மயூரபுரம் பாம்பன் குமரகுருதாச சுவாமிகளின் திருச்சன்னிதானத்திலே நடைபெறுகின்ற கும்பாபிஷேகமானது நாம் எல்லாம் கண்டு களிக்க வேண்டிய ஒன்று. உள்ளத்திலே நினைத்து பரவசப்படக்கூடிய ஒரு பெரிய உன்னத ஒப்பற்ற நிகழ்ச்சி. மயூரபுரம் என்று சொன்னால் மனம் மகிழ்ச்சி பெறும். மயூரபுரம் என்று சொன்னால் நோய் விலகும். மயூரபுரம் என்று சொன்னால் மயிலிலே முருகப்பெருமான் வந்து நமக்கு அருள் தருவான் என்று அர்த்தம். எனவே மயூரபுரம் வாருங்கள். ஓம் குமரகுருதாச குருப்யோ நம, ஓம் சரவண பவாய நம என்று சொல்லி உங்கள் வினைகளை வெல்லுங்கள், நன்மைகளை பெறுங்கள். வாழ்க.